ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அதற்காக நம்மிடம் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறார். அதாவது அவரை விருந்தினர் சொல்லிக்கிறத விட யூடியூப்பில் ஃபயர் விட்டுட்டுருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக விஜய்க்கு எதிரான கருத்துக்கள், விஜய் கட்சி குறித்த விமர்சனங்கள்லாம் தாறுமாறாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸோட ஹார்ட் த்ரோப்னு சொல்லலாம். வணக்கம் சேகுவாரா. வணக்கம் சார். வணக்கம். இன்ட்ரோ நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. அதுக்கே ரெண்டு முன்னாடி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, விஜய்க்கும் சேகுவாராக்கும் என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலையும் விஜயை வச்சு செய்கிறாப்புல. இது வாய்க்கால் தகராறு. அவரு பழவாக்க வீட்டுக்கு பக்கத்து வீடு என்னோடது. அவரு எனக்கு அவர் நிலம் வந்து பிடிங்கி எடுத்துக்கிட்டாரு. அப்பெல்லாம் ஒண்ணு, அவர் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க போறேன், அவர் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிறப்பாக செயல்பட்டா நானும் அமைதியாக அவர் கூட இருக்க போறேன். ஆனால் அவர் சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று அப்படி இருக்கு. சீமான் அடுத்த வடிவு, சீமான் அடுத்த பிஜேபி அப்படியே பார்க்கலாம். எல்லாமே ஒத்து போகுது செயல்கள் எல்லாத்துலேயுமே. நேற்று நாதவரிச்சு நான் பேசும்போது கூட டுபாகூர் அந்த ஆள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒப்பிட்டு பேசுகிறாரு. டெல்லியில் நிர்பயான ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க, ஆட்சியை மாற்றுச்சு. டெல்லிங்கிறது ஒரு சின்ன யூனியன் பிரதேசம், அது ஒரு ஒன்றியம், அவ்வளோதான். பாண்டிச்சேரி மாதிரி, கோவா மாதிரி ஒரு ஒன்றியம், அதுக்குள்ளே ஒரு நடக்குதுன்னு சொல்லி நீ அதை வந்து ஒரு ஸ்டேட் மாதிரி கம்பேர் பண்ணி நீ பேசுகிற. அதுலேயே நீ ஒரு முட்டாள் தற்கூறின்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, அரவிந்த் கெஜ்ரிவாலை விஜயோட பேசுகிற. டே, அரவிந்த் கெஜ்ரிவால் யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா கூட அங்கே பண்றா சிஎம்டா, எப்படி உட்காந்து அவர் லோக்கல் ட்ரெயின்ல போவார், செங்கோட்டைக்கு லோக்கல் ட்ரெயின்ல போவார், சர்வசாதாரணமா போவார், சைக்கிள்ல போவார். என்னங்க சைக்கிள் அப்படிதாங்க வருவோம். திடீர்னு ரோட்ல இறங்கி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி பண்ணிட்டு இருந்தவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி தினமும் வீட்லயே இருப்பாரு. யாரு? நம்ம விஜயண்ணன். இவர் எப்பவுமே களத்திலேயே இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். விஜயண்ணன் வெளில வருவார், தேவைப்படும் போது வருவார். தேவைப்படும் போது கல்யாணத்துக்கு வருவார், காது குத்துக்கு வருவார், மொய் செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவார். அந்த தேவைக்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்க தேவை என்னன்னா, நீ சொன்னல, வாயில வட விட்டல, சொன்னல நாங்க வந்து வந்தா பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இது அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பறந்துருவோம் அப்படின்னு இல்லை. எல்லாத்துலயுமே களத்துல நின்று நீ தொடர்ந்து குரல் கொடு. நான் நேத்து கூட மே 17 இயக்கம் ஒட்டுமொத்தமா எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் போய் இந்தி அளிக்கிறாங்க, களத்துல இருக்காங்க. நீ சொல்ற அதே அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப சட்டத்தை எதிர்த்து போராடி அவர் மேல போட்ட வழக்குகள் எல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிச்சு ஃபைட் பண்ணி வெளியே வந்திருக்காரு. நீ யாரு? கட்ட வேண்டிய வரியை கட்டாம ஏமாத்திக்கிட்டு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு மேல்முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அவரோட சேர்ந்து பேசலாமா? தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நான் சட்ட ரீதியா சந்திக்கிறேன்னு தன்னோட பதவியும் இழந்து போய் நின்று ஜெயிச்சு வெளியில வந்திருக்காரு. இப்போ அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் மேலே போட்ட கேஸு அந்த இதுக்கெல்லாம் எவன் பதில் சொல்லுவான்? இத்தனை வருஷம் அவர் பொய்யா போய் ஜெயிலில் உட்காந்துட்டு வந்திருக்காரு, அவன் எவன் பதில் சொல்லுவான்? இப்போ விஜய் வந்து சிபிஐ பார்த்து பயப்படுறாரா இல்லை தில்லை முறைக்கிறாருன்றீங்களா? 15 நாள் டைம் கட்டுக்கிறாருல. அது பயப்படுறமா கோவமானு தெரியல. ஆனால் பேண்ட் ஈரமாக இருக்குது. அது ஒருவேளை வேர்வையா இல்லை வேற ஏதாவது தான் தெரியல. ஆனால் ஒரு பேண்ட் ஈரமாக இருக்குது. அதாவது பொங்கல் காய்ச்சி திங்கணும், நான் ஜனவரி 11 மேலே வர முடியாது, எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறோம், வீடே 2 இருக்குது, எப்படி பொங்க வைப்பீங்கன்னா கேட்கணும். இல்லை, நான் பொங்கல் வச்சு தான் சாப்பிட போகிறேன், நான் தமிழர் பண்டிகை என்ன ஒரு இடத்துலையும் பொங்கல் வச்சு கொண்டாடல, வீட்டுக்குள்ளேயே இருந்தார். சரி, இவன் ஓவராக பேசுகிற. நீ இப்போ இந்த டேட்டுக்கு வான்னா எனக்கு சென்னையில் பக்கத்தில் வைங்க, சென்னைக்கு மிக அருகில் வைங்க, இல்லைன்னா நான் ஒரு 15 நாள் தள்ளி வைங்க அப்படின்னா என்ன வேலை? என்னன்னா கட்சி வேலை இருக்குது. சிபிஐ சும்மா இல்லாமல் என்ன கட்சி வேலைன்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, ஏதாவது ஒன்று செஞ்சாகணுமேனு அவசரமாக 3 நாள் கண்டினியூஸாக கட்சி இயங்குது. இந்த ஒட்டுமொத்த வருஷத்துலேயே 3 நாள் கட்சி இயங்குது. ஏன்னா சிபிஐ விசாரணையில சொல்லணும், நீங்க கட்சி எவ்வளவு வேகமா இயங்குது, நீங்க இந்த நேரத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு. அது ஒரு பெரிய விஷயம். அவரோட பங்களால இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாருல, அதை பார்க்கணும்ல. எங்க வந்திருக்காரு? ஒரு கட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. லாங் டிராவல்ல அது அவருக்கு. ஏன்னா வெளியில வந்த அவரோட இன்னொன்று சொன்ன நம்ம ஆதவ் அர்ஜுனா சொன்ன மாதிரி ரியல் தற்கொலை தான். அதாவது வந்து நான் அவர் வெளியில வந்துட்டாருன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாம போயிடுமா, அதாவது போலீஸ்க்கு ரொம்ப சிரமமாயிடுமா. நேரம் கூட தூத்துக்குடி போகணும்னு அண்ணன் துடிச்சுக்கிட்டு இருக்காருலாம் சொன்னாரு இல்லையா? அவரு நல்ல கண்ணு ஐயாவோட மரணத்துக்கு வந்துட்டு போனப்ப யாரும் வரலையே, யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணலையே. அங்கிருந்த கூட்டத்தை விட அங்கிருந்து முற்போக்கான கூட்டம், அதனால விஜய் ஒன்றும் செஞ்சிருக்காரு, பாதுகாப்பா அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா அங்க இருந்த கூட்டத்துக்கு ஒண்ணு யாரும் எதுவும் செய்யலையே. அடிக்கடி பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போறியே, 12வது ஃப்ளோருக்கு, 10வது ஃப்ளோரா 12வது ஃப்ளோருக்கு போறியே, யாரும் ஒண்ணு எதுவும் செய்யலையே. ஜெகன்மோகன் ரெட்டியோட கல்யாணத்துக்கு போனீங்க, வேற எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்க, யார் எதுவுமே செய்யலையே. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வராருன்ற தகவலை யார் வெளியில சொல்ல முடியும்? இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க,
நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு யார் சொல்லணும்? வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். நீங்க இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்து யார் சொல்லணும்? அப்ப விஜய் வெளியில வராருங்கிறத யார் சொல்லுவாங்க? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. யாரோ கசி வருது, அப்ப விஜய் தரப்பு தானே. அப்ப கசியை விட்டுட்டு இவர் வந்தா கூட்டம் வருதுன்ற புழல்ல டேம் இருக்குல்ல, நிறைய குரங்குகள் சுத்தும். ஒரு குரங்கு எடுத்துட்டு வந்து நீங்க கிண்டியில விட்டீங்கன்னா மொத்தமா கூட்டமா எல்லாம் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அது விசித்திரம், யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க எல்லாம் என்ன அப்படின்னு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட எங்கேயோ ஒரு இடத்துல முதல்ல ரோட்ல நடந்து போச்சு, எல்லாம் நின்று பார்த்தாங்க. ஏன்னா விசித்திரம், அப்படிதான் விஜய் ஒரு விசித்திரம். கொஞ்ச நேரம் பார்ப்பான், சரி போயிடுச்சு, போலாமா பார்ப்போமா வாங்க அப்படின்னு போயிடுவான். அவ்வளவுதான் விஜய். நீங்க வந்து விஜயை எப்ப மக்களோட மக்களா அணுகுவோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த முதல்ல வந்து மக்களுடைய பிரச்சனையை பேசுது அப்படின்னா, இங்க பாருங்க ரோடு சரியில்லை அப்படின்னு முதல்ல கிட்ட போய் கோரிக்கையை சொல்லுவான். இல்லைன்னா விசித்திரமா தான் பார்ப்பான். இங்க பாருங்க பஸ்ஸே வரல, ரொம்ப நேரம் நிக்கிறோம், இவர் லைட் எரியல, அங்க இருக்கிற பிரச்சனையை மட்டுமாவது அவன்கிட்ட போய் சொல்லணும்னா அவன் அவங்களோட ஒன்னா இருக்கணும். அவன் விசித்திரமா இருக்கிறதுனால தான் அவனை பார்த்து ரசிக்கிறா, காட்சி பொருளாவே வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவன் வந்து எப்படி அவர் வந்து நாங்க சொல்ற வெளியே வந்தா கூட்டம் ஒரு வெளியே வரும், அந்த கூட்டத்துக்கு காரணம் இதுதான். வெளியில தான் வந்தா தூய சக்தி இவர் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாருல்ல, தீய சக்தின்றாருல. யார் இதுக்கு முன்னாடி இவர் ஏதாவது பண்ணாங்க? இவர் கூட்டத்துல இருக்கவன் தான் செருப்படுத்தி அடிச்சார். இவர் கூட இருக்கவன் தான் இவரை கீழே தள்ளி விட்டான் கார்ல ஏறும்போது. இவர் கூட்டத்துல இருக்கவன் தான் எல்லா சிலுமிஷமும் செய்யறான். இவர் யார் என்ன செஞ்சாங்க? எதுவுமே யாரும் செய்யலையே. உன்னை கூட கோத்து விட்டதும் கூட இருந்தா அது ஒரிஜினா தான். கூட இருந்து உன்னை கோத்து விட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு அது ஒரிஜினா தான். நியாயமா பார்த்தா அவனை தான் நீ கட்சியிலேருந்து எடுக்கணும். அந்த அப்ப விஜய்க்கு சொந்த மூளை இல்லைன்றீங்களா? சுய புத்தியும் இல்லை, சொந்த புத்தியும் இல்லை. யாராச்சும் ஒரு மனுஷனா பிறந்தா ஒன்னும் சுய சிந்தனை இருக்கணும், இல்லைன்னா வேற யாராவது கேட்டு பரவாயில்ல இவர் சொன்னா ரெடியா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாதவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். ரெண்டுமே இல்லைன்னா நினைச்சு பாருங்க. அப்படி சில கேரக்டர்ல நீங்க கீழ்பார்க்க போகும்போது பார்க்க முடியும். அங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட நீங்க பேச முடியும். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்மளை ஏக்கமா பார்ப்பாங்க, அவங்கள ஒரு ஆளை நம்மளை நினைப்பாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்க பேச முடியும். இந்த ஆள்லாம் நீங்க கனவுலையும் பார்க்க முடியாது. ஆனா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாருல, அறிக்கையெல்லாம் பயங்கர ஃபாஸ்டா வருதுல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சட்ட ஒழுங்கு சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. வந்தோன்னா 2 போலீஸ் போடுன்றாரு, ஒரு ஆம்பளை போலீஸ் ஒரு பொம்பளை போலீஸ். அப்புறம் ரேஷன் கடையில் ஒரு ஆண் ஒரு பெண், எல்லாத்துலேயும் பிரித்து ஒரு சம உரிமை கொடுக்குறாருல, ஒரு ப்ராடா திங்க் பண்ணுறாருல. பதில் சொல்கிறேன். சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அந்த சட்ட ஒழுங்குல போலீஸ் எஃபிஷியன்சிக்கும் போலீஸ் ஆட்டிடியூடுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எஃபிஷியன்சியில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஒரு குற்ற செயல் நடந்த உடனே நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இப்போ நீங்கள் தூத்துக்குடி இஷ்யூ ஆன உடனே 6 தனிப்படை அமைக்கிறாங்க. அந்த ஆட்சியர் ஒவ்வொரு வீட்லேயும் போய் விசாரிக்கிறாரு. அது மீது வரக்கூடிய அந்த ஃபேக் நியூஸ், அண்ணாமலையிலேருந்து எல்லாம் பரப்புனாங்கல்ல, துண்டாக வெட்டிட்டாங்கன்னு, அப்படிலாம் யாரும் வெட்டலைன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது இருக்குது. குற்றவாளிகளை தேடும் பணியில் சீக்கிரமாக இருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில் குற்ற சம்பவங்கள் நடந்த உடனே எந்த குற்றவாளி காப்பாற்றப்பட்டிருக்கிறார்? எந்த குற்றவாளியை இந்த அரசு காப்பாற்றுறதுக்கு இல்லை பெயில் எடுத்திருக்கு? இல்லைன்னா வந்து காவல்துறையிலேயே தப்பு பண்ணாலும் காவல்துறையை காப்பாற்றிருக்கா? இல்லை வழக்கு போடாமல் அந்த வழக்கை நீர்த்தி போய் செஞ்சுருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில் தொடர்புடையவர் திமுகவுக்கு தொடர்புடைய ஒரு நபர் தான். யார் அந்த சார்னு? அந்த நபர் திமுக தொடர்புடையவர் தான். அவருக்கு இப்போ என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு திமுக? நம்ம பேசணும்ல. நீங்கள் அப்படியே வாங்க, ஒரு பெண் குழந்தையோட புகார்லேயும் ஒரு திமுககாரர் தொடர்பு இருக்காரு. திமுககாரனை காப்பாற்றிட்டாங்களா என்ன? அவரையும் உள்ளதான் தூக்கி போட்டிருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தர் மேடையில் அநாகரிகமாக பேசுகிற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தாவேகாவில் சட்ட ஒழுங்கு மீறினவங்களுடைய பட்டியல் 100 பேர் என்கிட்ட இருக்கு. யாராவது ஒரே ஒரு நபரை, புசியானந்தோ விஜயோ ஆதவர்ஜனாவோ யாரோ ஒரே ஒரு நபரை இக்காரணத்திற்காக இந்த கட்சியிலிருந்து நீக்கிறோம் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? என் கூட வந்து என் பெட்ரூம்ல படு, நான் உனக்கு பதவி தரேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் போயிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? நாகை மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் தலையை வெட்டிடுவேன், மூளையை தூக்கி ரோட்ல எறிவேன், கல்லை கட்டி கடல் எறிவேன், ஒரே வீடியோல பகிரங்க வீடியோ வெளியிடுறாரு. இவர் என்ன செய்யலாம்? திருச்சி மாவட்ட செயலாளர் மேல அவ்வளவு குற்ற புகார்கள் இருக்கு. தனக்கு பதவி கொடுத்தா எவனாவது கேள்வி கேட்பான்னு அந்த பதவிக்கு காசு கொடுத்து வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் என்ன செய்யலாம்? ஈசிஆர் சரவணன் மேல பல புகார்கள் இருக்கு. அவர் என்ன செய்யலாம்? இன்னும் நான் பட்டியல் போட்டா நிறைய பேச முடியும். ஈசிஆர் சரவணனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. நீங்க காசு கொடுத்து வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய வாங்க முடியும். அப்ப இவ்வளவு குற்ற புகார்கள் இவங்க மேல இருக்குல்ல, இவங்களுக்குலாம் என்ன தண்டனை? இவங்கெல்லாம் இவர் என்ன செய்வார்?
ரொம்ப சிம்பிளா இன்னும் ஒண்ணு கேட்குறேன். சமீபத்துல இந்த நேத்து கூட இந்த தாவேக்கா ஒரு நபர் கடை வீதியில உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்கள போய் அடிச்சிருக்காரு. அவர் மீது என்ன தண்டனை? உடனே ஒருத்தன் தாவேக்காரன் வந்து ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான். இன்னைக்கு வந்து அறநிலைத்துறையில இருந்து வந்து இந்த கோவிலை இடிக்க வந்தாங்க. கோவிலை இடிக்க அவங்களுடைய மோட்டிவ் கோவிலை இடிக்க வரதா இல்ல கோவில் வாசல்ல இருக்க கொடி கம்பத்தை எடுக்கிறதா அப்படின்னு. நீ என்ன செஞ்சிருக்கணும்? அதிகாரிகள் வராங்க அப்படின்னா கொடி எடுக்கிறாங்க அப்படின்னா நீ அதை சட்ட ரீதியாக தான் சந்திக்கணும். போய் சண்டைக்கு இருக்கக்கூடாது அதிகாரிகள்ட்ட. சட்ட ரீதியாக தான் சந்திக்கணும். எங்க கொடி எடுத்துட்டாங்கன்னு வழக்கு இருக்கு, அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு, அதை நீ போய் பார்க்கணும். அதை விட்டு அவன் சொல்றான். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. கோவில் இடிக்கிறது தான் திமுக அறநிலைத்துறையோட வேலைன்னா அவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள். அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கோவில் இடிக்கிறது தான் திமுகவோட மோட்டிவ்னா அவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள். ஆனா அவங்க கொடி கம்பத்தை எடுக்கிறதுனால அவங்க தாவேக்காவினருக்கு எதிரான. நீ என்னடா பரப்ப வர திருட்டு அயோக்கிய நாயே? அவங்க என்ன வேணுக்குன்னு சும்மா நல்லா கலெக்ஷன் வருது இந்த கோவில் வேணா இடிக்க வராங்களா? அது ஆக்கிரமிப்பு கோவில். அரசாங்கத்தினுடைய உத்தரவுல அது இடிக்கப்படுது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இடிக்கப்படுதா? ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும், குறிப்பா நீங்க சொல்ற இந்த ராம ஜென்ம பூமின்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லயும் ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல திடீர்னு உருவாக்கின கோவில்களை வருஷம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி கவர்மெண்ட்ல இடிக்கிறாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல எத்தனை கோவில்கள் இடிச்சதுன்னு தெரியுமா? அப்ப எடப்பாடி வந்து இந்துக்களுக்கு எதிரானவரா? அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அவன் எதை திருப்ப நினைக்கிறான்? அவங்களோட அஜெண்டா வேற. அப்ப அவன் வேற. அப்ப இவன் இதை பேசுறான். இப்படி இன்னும் நிறைய நம்மளால பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஒரு பெரிய கேஸே இருக்கு. இவங்களே போக்சோல கைதானவங்களுடைய பட்டியல் நிறைய இருக்கு. இவங்களே கஞ்சா வித்தவங்க பட்டியல் நிறைய இருக்கு. போதைப் பொருள் வித்தவங்க நிறைய இருக்கு. அடிதடியில மாட்டினவங்களோட பட்டியல் நிறைய இருக்கு. ரவுடிகள் நிறைய இருக்கு. அப்ப இவங்களெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பா? இப்ப இந்த இது நம்ம வந்து பாக்குறோம். அடுத்த கேள்வி சட்ட ஒழுங்கு பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வழக்குகள் அதிகமா பதிவு செய்யப்படுறதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னாரு. வழக்குகள் அதிகமா பதிவு செய்யப்படுறதுன்னா மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு இணக்கம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முந்தைய காலகட்டங்கள்ல மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக மாட்டாங்க. இப்ப போறாங்க. போன உடனே எதுவா இருந்தாலும் உடனே வழக்குகள் பதிவு செய்யப்படுது, எஃப்ஐஆர் போடப்படுது. அதனால அவங்க வந்து அவங்க மேல அவங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுதுன்றாங்க. நீங்க இந்த வழக்குகள் அதிகமாகுதுங்கிறதுக்காக. ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அதை கரெக்டான நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம்ல. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு? அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அது ஒரு பிளாக் மார்க் தானே. இப்ப அவர் சஸ்பெண்ட் பண்ணதுல இருந்து அவங்க ஒரு தனிப்பட்ட அசாசினேட் அவங்கள கிரியேட் பண்றாங்கல்ல. 27,000 பொண்ணு பெரிய பொண்ணு தப்பா யார் கூடயாவது போயிருக்குன்னு சொல்லி அது தேவையில்லாத வார்த்தை. அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் பண்ண தவறையும் நம்ம சுட்டி காட்டணும். முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன காவல்துறை எஃபிஷியன்சிக்கும் ஆட்டிடியூடுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. இந்த எஃபிஷியன்சியா இருக்கிற காவல்துறையோட எண்ணிக்கை அதிகம். 27,000 காவலர்கள்ல நேர்மையா மக்களை ஈஸியா அணுகக்கூடிய, சந்தோஷமா பேசக்கூடிய, சிரிச்சு பேசக்கூடிய காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகம். சில காவலர்கள் இன்னும் அந்த மொரட்டு சிஸ்டம்லயே இருக்காங்க. நீங்க காவல்துறையில போயிட்டு ஏதாவது நகை காணும்னு சொன்னா இதெல்லாம் கிடைக்காது, அந்த அத்தனை பவுன் போனதே கிடைக்கல, நம்ம மைண்டையே வேற மாதிரி ஆக்குற காவலர்கள் இருக்காங்க. இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சைலேந்திர பாபு இருந்தாருல, அவரே ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்க பொறுப்பு டிஜிபியும் அதை வந்து தொடர்ந்து பின்பற்றுறாரு. இப்ப இந்த ஆட்டிடியூட மாத்தணுமா அப்படின்னா நிச்சயமா அதை தான் நம்ம மாத்தணும். ஆனா இங்க என்ன வருதுன்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சரியில்லை. 8.5 கோடி மக்கள் தொகையில இருக்கிறதுல அங்கங்க நடக்கிற சம்பவங்களை ஒண்ணு சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பூம் பண்றோம்ல. இந்த அங்கங்க நடக்கிற குற்ற சம்பவங்களை பேசி நம்மளால பண்ண முடியும். இப்ப நீங்களாலும் பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு கைகலப்பாயிருது, நீங்க என்ன கொண்டுறீங்க, ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் வந்து போலீஸ் வந்து இங்க ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தா, அவரு பயம் இருந்திருந்தா இவர் என்ன அடிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் சண்டை, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இல்ல அது பர்சனலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பல குற்ற சம்பவங்கள் பர்சனல்ல தான் நடந்திருக்கு. இப்ப நேத்து கோட்டூர்புரத்துல ஒரு பொண்ணை காணோம், 8ஆம் தேதி வந்து அந்த பொண்ணை கடத்தி போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு மாரிதாஸ் ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாரு. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு தன்னுடைய காதலனை பழி வாங்குறதுக்காக சும்மா பொய் சொன்னேன்னு சொல்லுது, எனக்கு கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லுது. இப்ப இந்த தமிழ்நாட்டுல இது ஒரு பத்திர செய்தி ஆயிடுச்சா? உலகம் இந்தியாவிலேயே சென்னை தான் பெண்களுக்கு பாதுகாப்பு நகரம்ன்றாங்க, ஒரு பொண்ணு 3 நாள் கடத்தி போயிட்டாங்களே அப்படின்னு அந்த கான்ஸ்பிரசி தியரி ஓடுதுல. ஆனா அது ஃபேக் நியூஸ் ஆயிருக்கு. இப்படி பல ஃபேக் நியூஸை பட்டுன்னு பரப்ப வைக்க வேண்டியது எல்லாமே நடக்குது. நாம இந்த ஆட்டிடியூட நிச்சயமா காவல்துறையிட்ட இருந்து மாத்தணும். இங்க போதுமான அளவுக்கு இன்னும் கூடுதலான பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா நிறைய முன்னேற்பாடுகள் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு.
அதுல இன்னும் வலுப்படுத்தணும், இன்னும் சிறப்பா செயல்பட வைக்கணும். ஆனா இவங்க சொல்ற சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லைன்ற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க அரசியலே வேற. இப்ப நான் சொல்றேன்ல, இங்க பிரச்சனைகள் இருக்கா? ஆமா இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு நான் துல்லியமா கவனிச்சு நம்ம சொல்றோம்ல, இதுக்கு இந்த மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. அவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் தொடர்ந்து சட்ட ஒழுங்குக்கு எதிராக தொடர்ந்து பேசுறேன், போராடுறேன் அப்படின்னா, வெங்காயம் நீ தூத்துக்குடியில எப்படி நீ வந்து துப்பாக்கி சூடு நடந்தப்போ எத்தனை பேரும் போய் நேரில் போய் பார்த்தியோ, நீ போய் பாரு. அந்த அந்த பொண்ணு வீட்டுல நீ போய் பாரு. எதுக்கு ஆதவரை நான் புரோக்கர் அனுப்புற? அனிதா வீட்டுக்கு நீ போனல, அது மாதிரி நீ போய் பாரு. ஏன் நீ போகல? அப்ப இவனோட லாபி என்ன? இந்த ஏதோ ஒரு சாமி திருவண்ணாமலையில எங்கேயோ ஒரு சாமி இருப்பாரு, 12 வருஷத்துக்கு வெளியே வருவாரு, அத்திவரதர். அந்த மாதிரி காஞ்சிபுரம் அந்த மாதிரி நீ அப்பப்போ வெளியே வந்துட்டு போறதுக்கு நீ என்ன அத்திவரதரா? அப்ப நம்ம கேட்போம்ல, அதாவது எப்பயாவது வந்தாதான் அவர் கடவுள், அப்படி இவரை மாத்திக்கிறது. இவங்க ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட். இந்த ஆதவரிஜனா போயிட்டு விஜய்கிட்ட சொல்லி, நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீ விஜய் நீ விஜய் நீ விஜய் நீ விஜய் நீ விஜய், வீட்டுக்கு வீடு விஜய், நீ விஜய். அப்ப நானு நீங்க விஜய் இல்ல, நீங்க எம்ஜிஆர். அப்ப விஜய்ன்றவன் எவனே தெரியாது. இப்படி ஒன்றை மாற்றி இப்படி ஒரு கான்செப்டை சொல்லி இவங்க பேச வைக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும் நாம் பேசுகிற அரசியலுக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம பேச வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படின்னா அதுக்கு முதல் குரல் கொடுக்குற இடத்துல கூட்டணி கட்சிகள் இருக்குது. வேங்கை வெயிலில் எவன் போய் போராட்டம் நடத்தினா? கொடி எடுத்து எவன் போராட்டம் நடத்தினா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களோட கூட நிற்கிறது யார்? விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும். துப்புரவு பணியாளர் போராட்டத்துல விஜய் எத்தனை நாள் அவங்களுடைய துணையில நின்னாரு? அவர் கூப்பிட்டு வச்சு பேசினாரு ஒரு நாள். அப்ப பரந்தூர்ல எத்தனை நாள்? பரந்தூர் போராட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கூட நிக்கிறது யாரு? சாம்சங் போராட்டத்துல யார் மக்கள் கூட நின்னது யாரு? மேல்மா திட்டத்துல யார் மக்கள் கூட நின்னது யாரு? கோட்டைக்கு வருவேன், சிஎம் கேள்வி கேட்பேன், முடிஞ்சான அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னாரு. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியவா. பாலவாக்கத்துல முதல் இசேவை மையம் எங்க இருக்கு? ரேஷன் கடை எங்க இருக்கு? ஆரம்ப சுகாதார நிலையம் எங்க இருக்கு? அந்த ஊர்ல அரசு பள்ளி எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் பகுதியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் பகுதியில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? உன் பக்கத்து வீட்டுல இருக்கவன் பேர் சந்தோஷா, சுரேஷா, ரமேஷான்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா நீ மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உன் தெருவுலயே நீ யார் யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. அவ்வளவு எலைட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ தமிழ்நாட்டு மக்களோட வழிவேன்னு என்னைக்கு புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த தெருவுல யார் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். யார் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அன்டைம்ல யாராவது நடந்து போனா உங்களுக்கு தெரியும். விஜய்க்கு பகல்ல எவனா நடந்து போனாலே அவன் அன்டைம் மாதிரி தான். அவர் யாரும் ஒருத்தர் ஸ்டேஞ்சரா தான் பார்ப்பாரு. அவ்வளோ வேணாம். ஒரு பேசிக் கம்யூனிட்டி, ஒரு சிங்கிள் டீ வேலை எவ்வளோ, ஒரு கப் டீ எவ்வளோ, அவ்வளோ வேணாம். 1 கிலோ சர்க்கரை வேலை எவ்வளோ நீ தெரியுமா? தெரியாது. நம்ம ஆதவர்ஜனா முட்டாள் முதல்வர்னு 4 வாட்டி சொன்னார்ல, அது வந்து ஒரு ஜென்சி கிட்ஸுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஒரு எரிச்சலை உண்டாக்கியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? சார் பயங்கர அறிவாளியோ? அதான் சொல்கிறேன். தரித்திரம் பிடிச்ச மூதேவி ஒரு ஆளு கூட இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆதவர்ஜனா அப்படிதான். தரித்திரம் பிடிச்ச மூதேவி உன் சொந்த மச்சானே அன்னைக்கே கழுவி ஊத்துறாரு. அப்புறம் இந்த குரு அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு ஆளு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற விஜய் கடிதம் எழுதுறாரு. பேச்சுல வந்து நிதானம் இல்லைன்னா அப்படிதான். தைரியம் இருந்தா வாடா எங்க வரணும்? இல்ல அந்த மதுராந்தகன்ற வார்த்தையா மடுடாண்டங்கம் வாயில வரல, தமிழே வரல. நீயே முதல்ல ரெட்டி கம்யூனிட்டியில இருந்துட்டு ஆந்திரால இருந்துட்டு இங்க வந்து சாதிய ஒழிப்ப மதத்தை ஒழிப்பன்னு பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாதி பெருமையை உன் பேரு பின்னாடி போட்டு சுத்திக்கிட்டு இருந்தவ நீ வாய்ஸ் ஆஃப் காமன் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்காக வேலை பார்த்த ஒரு அல்லக்கை. வாய்ஸ் ஆஃப் காமன் கர்நாடகாவில் வாய்ஸ் ஆஃப் போய் சுதாகர் ரெட்டின்ற ஒரு ஆளுக்கு வேலை பார்த்துச்சு. அதுக்கப்புறமா தான் நீ இங்கே வர. ஏதோ உன் வாழ்க்கை திருந்த போகுது அப்படின்னு நினச்சி உன்னை வந்து இங்கே திமுக கூட்டணியில் சேர்த்து உள்ளே உட்கார வச்சுருந்தா அப்போ தான் தெரிஞ்சு இது ஒரு பெரிய கழுசடையாக இருக்குன்னு அனுப்பி விட்டாங்க. சரி உனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கலான்னு திருமாவளவன் கூப்பிட்டு ஒன்று வந்து பார்த்துருந்தாருன்னா அவருக்கும் நீ குழி பறிக்க ஆரம்பித்த. அவர் கொஞ்சம் தெளிவான ஆளுங்கிறதுனால ஓடிடு, திரும்பி பார்க்காம ஓடிடுன்னு எட்டி மிதித்து அனுப்பிட்டாரு. இப்போ உனக்குன்னு கிடச்ச ஒரு அடிமை விஜய். நீ என்ன சொன்னாலும் நம்புற ஆளுக்கு இருக்கு. சாயங்காலம் தான் விடியுன்னு சொன்னால் நீ நம்பிடுவான் அந்த ஆள். அப்படியான ஆளை வச்சுக்கிட்டு நீ நல்லா மிளகா அரைக்கிற. உன் குடும்பமே உன்னை மதிக்கலை. மன்னராட்சின்னு தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே கத்திக்கிட்டு உன் தங்கச்சியவே நீ சொந்தமாக இருக்கிற. நீ எல்லாம் விளங்குவியா? நீ என்ன அடிப்படையில் உன் தங்கச்சியை ஸ்டேஜ் ஏற்றின? உன் தங்கச்சி எப்படி நீ ஸ்டேஜ்? அவர் தான் விவாதத்துக்கு தயாராக இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட வாங்க, சன் டிவிக்கு வாங்க. நீ முதல்ல போட்டிட்டு மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு எம்எல்ஏ ஆகு. அப்புறம் நீ சட்டமன்றத்தில் போய் நேரடியாக நீ ஏன்டா சேனலுக்கு போய் அழைக்கிறீங்க? சேனல் தான் உனக்கு வியூஸ் தான் முக்கியமா? உனக்கு வியூஸ் லைக் ஷேர் தான் முக்கியம். அப்ப அதுவும் பெய்டு வீடியோஸ் தானே, எல்லாமே பெய்டு வீடியோ தான் வேணும், ஸ்பான்சர்ட் தான் எல்லாம். நீ உனக்கு திராணி இருந்தா சண்டை போட்டு மக்கள் கிட்ட போய் நின்று ஓட்ட வாங்கி சட்டமன்றத்துல நின்று அவர் நின்று கேள்வி கேளு.
உன்னை யாரு கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீ மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி. உதயநிதி உன்னைய மாதிரி சேனல்ல போய் வியூஸுக்காக உட்காரணும்ல. சட்டமன்றம் தொகுதியில சேப்பாக் தொகுதியில நின்று போட்டியிட்டு அதிக பெரும்பான்மையில வெற்றி பெற்று போய் நின்று சட்டமன்றத்திலே நீ பேசிட்டு இருக்காரு. அவர் ஸ்டார்டிங் அரசியல் வந்தப்ப அவருடைய பக்குவமும் இப்ப இருக்க அவருடைய பக்குவமும் எக்ஸ்ட்ராடினரி. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசி இந்தியா முழுவதும் சர்ச்சையாகி, ஆனாலும் அவர் பேக் அடிக்காம அப்படிதான் பேசுவேன் இன்னைக்கு வரைக்கும் மேடைக்கு மேடை சங்கிகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பேசுறா ஒன்னா பேச சொல்றா, சங்கிகளுக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக நீ பேச சொல்லு. சனாதனத்துக்கு எதிராக நீ பேச சொல்லு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை தீவிட்டு கொளுத்துவேன்னு விஜய் அடுத்த மேடையில பேசட்டும். ஜனநாயகனுக்கே பேசல. நீ எல்லாம் உதயநிதி அதுக்கு திமுக தானே காரணம். வண்டி பஞ்சர்னால திமுக காரணம். எல்லாத்துக்கும் காரணம். நம்ம என்ன கேட்கிறோம், உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபுட்டி சிஎம் விட்டுரு. நீ சிஎம் வந்து உனக்காக ஜெயநாயகன் போஸ்ட் போட்டாரு, நன்றி சொன்னல. ராகுல் காந்திக்கு ஏன்டா நன்றி சொல்ல? ராகுல் காந்தி உனக்காக தானே அவ்வளவு பெருசா எழுதி போட்டாரு. இவராது பூசி முழுகி போட்டாரு, உனக்காக அவ்வளவு பெருசா எழுதினாரு. அவ்வளோ பண்ண வேணாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல வந்து அன்னைக்கு வந்து அவர் ஃபயர் ஆக்கி விட்டுருந்தாருன்னா இந்த நிலைமை வேற மாதிரி இருக்கும். அவரும் சரி, சீமானும் சரி, விஜயோட மனநிலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கரூர் சம்பவத்தை அரசியல் யாருமே பண்ணலை. ஆனால் இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் எங்களை குற்றவாளி ஆக்கிட்டீங்களே, செந்தில் பாலாஜியை கூப்பிடலையே, ஒரு வீடியோ போட்டாங்களா? அங்கே அல்லு அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு? 2 பேர் இறந்தாங்க, 2 நாள் வச்சாங்க. அவர் வெளில வந்து வீடியோலாம் போடலையே. இவர் வந்து வெளில வந்து என் மேலே கை வச்சு பாருங்க சார் இந்த வீடியோ. நம்ம ஒன்றும் கேட்கலங்க. செந்தில் பாலாஜிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது. கிடைச்ச ப்ரூஃபு சோஷியல் மீடியாவில் ரிலீக் ஆன வீடியோஸு, மெயின் ஸ்ட்ரீமில் வந்த லைவு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக உட்காந்தார். பார், என் பேரை சொன்ன நேரம் இந்த டைம், செருப்பு வீசின நேரம் இந்த டைம், அடுத்து என் பேரை சொன்ன நேரம் இந்த டைம், அடுத்து என் செருப்பு வீசின நேரம் இந்த டைம். அப்போ என் செருப்பை வீசினது, என் பேரை சொன்னதால யாரும் வீச கிடையாது. நோட் பண்ணிக்கோ. 2வது, அவன் வீசின உடனே அவனோட ரியாக்ஷனை பாரு. தண்ணி கேட்குறான் அவன். ஏன் ஓன்ட்ட தண்ணி கேட்கணும் அப்படின்னு நீ ஒரு கேள்வி வைப்ப. ஏன்னா நீ தான் சேஃபான ஒரு இடத்துல மேலே நிற்கிற, உன் கையில தான் கம்யூனிகேஷன் இருக்கு. ஒன்னால நினைச்சா மட்டும்தான் அந்த கூட்டத்தை காப்பாற்ற முடியும். ஐயோ அங்க வழி விடுங்க, அப்படி அவனை தூக்குங்க அப்படின்னு சொன்னாதான், ஏன்னா நீ உன்ட்டு அதிகாரம் இருக்கு. அப்போ உன்னை நோக்கி தான் அவன் எறிவான். இந்த காமன் சென்ஸை கூட புரிஞ்சுக்காம அப்பாவி தொண்டர்கள் செத்து போன அந்த விஷயத்துல இன்னைக்கும் அரசியல் பண்றான். அவர் ரொம்ப சிம்பிளா 21ஆம் தேதி அவர் சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க கிளப்பி விட்டாங்க. அவர் வந்து தட்டி விட்டாரு, கிளப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் ப்ரூஃபோட போய் உட்காந்து பேசிட்டு வந்துடுவேன், எனக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை. அவர் பார்க்காத சிபிஐ விசாரணைன்னு போயிட்டு உட்காந்துட்டு வந்துடுவார். அதுலேயும் இது வந்து அவருக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு போய் உட்காந்து பேசிட்டு வந்துடுவார். நீங்க தாண்டா போகாம நாலு கழிச்சு கொடு, தை மாசம் கொடு, ஆவணி கொடுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் அவர் பாட்டு டீசெண்டா போய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி கரூர்ல மட்டும் செருப்படுத்த எரிச்சாங்க? கல் எடுத்து எரிஞ்சா படாத இடத்துல பட்டுரும். அதனாலதான் வலிக்க கூடாதுன்னு உன் தொண்டனே உன்னை செருப்படுத்த அடிக்கிறான். இந்த சென்ஸ் புரியல. எங்க கூட்டத்துக்கு 30,000 பேர் வந்திருக்காங்க. கவர்மெண்ட் தண்ணி வைக்கல. கவர்மெண்ட் தண்ணி வைக்கணும், திமுக தண்ணி வைக்கணும், திமுக அரசாங்கம் வந்து சாப்பாடு போட்டுருக்கணும் 30,000 பேருக்கும். லாஜிக், இவங்களோட லாஜிக் பாருங்க, இப்படிதான் பேசுறாங்க. பரவலான இடம் கொடுத்துருக்கணும், பாலைவனம் தான் அடுத்து கொடுக்கணும், பாலைவனத்தை கொடுத்துடலாம். அதுவும் பள்ள நோண்டிடுவாங்க. பள்ள நோண்டி எங்கேயாவது போயிடுவாங்க, உள்ளுக்குள்ள புதஞ்சிருவாங்க. என்ன ஆகும்னு தெரியாது. இவங்க பேசுற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனோட அரசியல் மெச்சூரிட்டியும் அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்க ஒரே பிரச்சனை எல்பிஜி. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு 3 டாபிக்ல நீ வந்து போராட்டம் நடத்துற. அதுல ஒண்ணு சட்ட ஒழுங்கு கூட வச்சுக்க, மீதி இருக்க இந்த 2 இருக்குல்ல, சம்பந்தமே இல்லாது. நீ எதுக்காக பேசணும்? அதுல ஒரு வரியில சொல்லிட்டு போறான், எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஆச்சுன்னா திமுக அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணுமா? டேய், எனக்கு புரியல. மத்திய அரசாங்கத்தை கேட்கறத உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பயமா இருக்கா? பயமா இருக்குன்னா அரசியல் விட்டு வெளியில போயிருங்க. பயமா இருக்குன்னா போயிருங்க. இல்லை வந்து உதயநிதிகிட்ட வந்து கிளாஸ் எடுங்க, எப்படி மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும், ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கணும், சனாதனத்தை எப்படி எதிர்க்கணும்னு வாங்கி விட்டு வந்து கிளாஸ் எடுங்க. மனோ தங்கராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வாங்குவார். அவர்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறார், அவர் வந்து அவங்க வாங்கிட்டு போங்க. விசிகாவில் இருக்க மாவட்ட செயலாளர் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க, எப்படி எதிர்த்து பேசணும், அம்பேத்கரை பத்தி என்னென்னலாம் பாயிண்ட் இருக்கு, என்னென்னலாம் பேசணும் அவங்க சொல்லி தருவான். கம்யூனிஸ்ட்ல இருக்க மாவட்ட செயலாளர் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு பேசு, அரசியல்லாம் என்னன்னு சொல்லி தருவான். நீ எல்லாம் வந்து வெளில வந்து பேசுறது தகுதி இருக்கா? அதாவது
நீட்டை கொண்டு வரவனா நீங்க எதிர்த்து பேசுவீங்களா, தடுக்காதவன பேசுவீங்களா? நீ ஏன் தடுக்கல, நீ ஏன் தடுக்கல, நீ ஏன் தடுக்கல, நீ தடுத்துருந்தா வந்திருக்காது, நீ தடுக்கல அப்படின்றாங்க. அதே மாதிரி கேஸ், அது வாங்கி கொடு வாங்கி கொடு, அவன்கிட்ட வாங்கி கொடு அப்படின்னு இங்க இருந்து. டேய், அந்த ஒன்றியம்ன்றது உனக்கும் ஒன்றியம் தான்டா, அந்த பிஎம் உனக்கும் பிஎம் தான், நீயும் கேட்கணும். அதை கேட்கறதுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ நடுக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்க மாற்று, நாங்க இது, நாங்க பெரிய குடுங்கி, நாங்க அது அப்படின்னு வந்து பேசுறதுக்கு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ரஜினியை வந்து திமுக மிரட்டினாங்களா? புதுசா இருக்குது, நான் கேட்டதில்லை. ஆனா புதுசா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுத்துக்கிறாப்ல அந்த ஆர்வ கோளாறு. ஆன்லைன்ல தான் ரஜினி ஃபேன்ஸ் விஜயை போட்டு துவைச்சு அடிச்சு கிழிச்சு தொங்க விடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் லீக் பண்ணது எல்லாமே. நரேந்திரம் பிடிச்ச போது முன்னாடி சொன்னல, சும்மா இல்லாம ரஜினி ஃபேன்ஸை வேற நோண்டி விட்டாரு. இப்ப அந்த மாநில ரசிகர் மன்றம் நினைக்கிறேன், அவரும் கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ தேவையில்லாத இடத்துல கை வைக்கிற, அதாவது உனக்கு திமுக உண்மையிலேயே உனக்கு அரசியல் கூட பண்ண தெரியல, தத்தியா இருக்கீங்க. சீரியஸா ஒரு 10 நாளா முன்னாடியே உங்க கட்சியில என்ன கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நேரம் ஷைனாவது பண்ணியிருப்பேன். எனக்கு இருக்க அரசியல் அறிவுக்கு தற்கூரி கூட்டமா இருக்கு, உனக்கு திமுக எதிர்ப்பா இருக்கு அப்படின்னா உன் கூட இருக்கிற நட்பு சக்திகள், இந்த சூர்யா ஃபேனு, அஜித் ஃபேனு, ரஜினி ஃபேனு, இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கணும்ல. ஒன்று சேர்த்து அப்பப்போ விஜய் என்ன பண்ணணும், அவரோட ட்வீட்டுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னா அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹாப்பியாவாங்க. அவங்க படத்தை பார்த்து, இப்போ ரஜினி எல்லா படத்தையும் பார்ப்பாருங்க, எல்லா படத்தையும் பார்த்துட்டு பேசுவார். அவருக்கு தான் காக்கா கதை கழு கதை சொல்லி நம்ம வாங்கி கட்டிக்கிட்டோமே. ஆமா, கூப்பிட்டு வச்சு பாராட்டுவார். ஒரு சின்ன டேரக்டர், ஃபர்ஸ்ட் டேரக்டரா இருந்தாலும் நல்லா இருக்காமா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசி பாராட்டுவார். அந்த ஃபோட்டோலாம் லீக் ஆகும், எல்லாமே ஆகும். நீங்கள் என்ன செஞ்சுருக்க சினிமா துறைக்கு? எதுவுமே இல்லை. அப்போ தேவையில்லாமல் சங்க ஊதிக்கு எடுக்கிற கதையா இப்போ ரஜினி ஃபேனையும் நோண்டி விட்டாங்க, அஜித் ஃபேனை ஏற்கனவே நோண்டி விட்டாங்க. இப்போ எல்லாரும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இந்த அஜித் ஃபேனை ஃபெலிக்ஸ் தான் நோண்டி விட்டது. ஆமாம், போயிட்டு ரேஸ் ஓட்டுறாங்க. அவர் பேஷன். அஜித் வந்து அவரோட ரசிகர்களை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாருல. கமாண்ட் அவ்வளோதான், அதை அவங்க மதிப்பாங்க. அதான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கும். இது கோயில், இது கிரவுண்டு, இங்க அப்படி நடந்து கூடாது. இந்த ஆளுக்கு அதை செய்ய தெரியுமா, இந்த ஆளுக்கு செய்ய அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வண்டி இப்படி விழுகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். விழுந்துட்டியா, சாகல, போங்க வீட்டுக்கு போங்க, சாகலாம் வீட்டுக்கு போங்க, செத்துட்டியா அப்படியே கண்டுக்காரமா அப்படி திரும்பிடுறாரு. 10 ரூபா பாட்டை போடுவான். அவ்வளோதான். இப்படி ஒரு மன நோயாளி. நீங்க அவரை பத்தி ஒரு இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜய் ரொம்ப ஜென்யூனானவர், விஜய் ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு அவர் கூட நெருக்கமா இருந்த யாராவது ஒருத்தர் சொல்லணும். குறிப்பா கூலி தொழிலாளியா இருக்கிற, இல்ல உழைக்கும் வர்க்கத்துல இருக்க அவர் கூட டிராவல் பண்ணவங்க சொல்லணும். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நீங்க அவங்க சும்மா அவங்க கூட நடிச்ச டைரக்டர், ஹீரோ, இல்ல சைடு ஹீரோ, ப்ரொடியூசரு, ஹீரோயின், இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வேற. அவங்களாம் சும்மா மரியாதையின் அடிப்படையில என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் கூடவே உழைச்ச தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லணும். இப்போ அஜித்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவர் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி வரும். சூர்யாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு, பல டாக்டர் இன்ஜினியர்ல உருவாக்கியிருக்காரு. சிம்பிளா சொல்லலாம். ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அவர் சொல்லாம நிறைய பேருக்கு செஞ்சிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருமே சினிமா துறையில பெரிய இடங்கள்ல இருக்காங்க. வடிவேலுக்கு இருக்கு, சூரிக்கு இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு, இப்படி பல பேருக்கு வரலாறு இருக்கு. உனக்கு என்ன வர, உன் கூட பர்த்டே அன்னைக்கு மோதிரம் கொடுப்பாரு, மழை டைம்ல இது கோட்டு கொடுப்பாரு, ரெயின் கோட்டு. அது அவங்க அப்பா காலத்துல பண்ணது. அதாவது சில விஷயங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இவர் தோத்துட்டாரு அப்படின்னா ஒரு பெரிய டீம் வெளியில வருது, ரசிகர் மன்ற டீம் எல்லாம். இப்ப எல்லாம் பதவி இல்லாம தனியா வெளியில இருக்கிறாங்க. அந்த டீம் எல்லாம் வெளியில வருது. வெளில வந்து எல்லா உண்மையும் பேசுறதுக்காக ரெடியா இருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. நான் சொன்னா அதுக்கு நீ வராமலே இருக்கலாம்யா, உங்களுக்கு வராமலே இருக்கலாம், இருந்தாலும் தோக்க தான் போறான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து செஞ்சு விட்டு போங்க, அவனை திரும்ப சினிமா கூட்டு போங்கன்னு சொன்னேன். சரி பிரதர், நான் யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ சினிமாவுக்கு போயிடுவார் அவரு? போயிடுவார், அதெல்லாம் போயிடுவார். நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, போயிடுவார். அப்போ 2026 சிஎம் ஆயிடுவோன்ற மாதிரிலாம் பேசுறாரு ஒவ்வொரு கூட்டத்திலையும். அதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டியதுதான். சீமான்லாம் 15 வருஷமா 20 வருஷமா சொல்றாருல்ல, எல்லாரும் சொல்றதுதான். அவருக்காவது கொள்கை தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்தை, இவங்களுக்கு என்ன கொள்கை? நம்ம பேசினா பெருசா போயிட்டே இருக்கும். காப்பி அடிச்ச கொள்கை, திருடின கொள்கை, திருடின தலைவர்கள், எல்லாருமே திருடின தலைவர்கள். அது ஒவ்வொன்றும் நம்ம பேசினா அது இன்னும் தனியா போயிட்டே, தனி எபிசோடு போடுவோம். ஆமா, தனி எபிசோடா போகும். ஒருத்தரும் சொந்த கட்சி கொள்கை தலைவர்கள் யாரும் கிடையாது. அந்த தற்குறிகளுக்கு இப்பதான் தெரியுது. அஞ்சலி அம்மாளுடைய வாரிசு எக்மூர் தொகுதி எம்எல்ஏ அண்ணன் பரந்தாமன் அவர்களும்
எழிலன் தான் இன்னொரு வாரிசு, இன்னொரு சொந்தக்காரவங்க, 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ தான் அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் தெரியுது. அந்த சத்யநாராயணா சத்தியமூர்த்தி வேற ஒரு ஆளு, ஒரு அட்வொகேட் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம், அந்த ஆளு எனக்கே இப்போதான் தெரியுதுன்னு மேடையில பேசுறான். பைத்தியம். அதோட அந்த தற்கொலை பேசின பேச்சு விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்பேத்கரே உலகம் முழுக்க தெரியுதான் அப்படிங்கிறாங்க. என்னந்திரா வரீங்க நீங்களா? நாச்சியாருடைய பரம்பரையை சேர்ந்தவங்க ரஞ்சனா நாச்சியார், அவங்களே இன்னைக்கு இவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பேசுனா இன்னும் மோசம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இது போதும், வீக்கெண்டுக்கு இது போதும். அதாவது நம்ம தம்பி வந்து பயங்கர பிஸி, பட் ஜென்சி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை வச்சிருக்கிறத தொடர்ந்து பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.